நன்றி வணக்கம். நன்றி. தற்போது நினைவு பரிசு வழங்கும் தருணம் இளைஞர்களின் நலன் மற்றும் இளம் வீரர்களின் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். அடுத்தபடியாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் ஹாக்கி மைதானம் மாதிரி அமைப்பினை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என மேடையில் இருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மாவட்டத்தின் நிர்வாகம் சார்பாக தற்போது நினைவு பரிசு வழங்கப்பட உள்ளது. மாவட்டத்தின் நிர்வாகம் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என மேடையில் இருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
அனைவருக்கும் நன்றி. ஹாக்கி ஏழு பரிசிலை பெற்றுக்கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தன் பொறுப்பில் இருக்கும் துறைகளை மக்களின் நலனுக்காக திறம்பட வழிநடத்தும் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் ரூபாய் 10.36 கோடி மதிப்பீட்டில் தினசரி 2.0 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய நவீன தானியங்கி பன்னீர் ஆலை மற்றும் முடிவுற்ற திட்டப் பணிகளை துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை தொடர்ந்து ஈஸ்வரி அவர்களுக்கு விலையில்லா வீட்டு மனை பட்டா வழங்கப்பட உள்ளது. யசோதா அவர்களை தொடர்ந்து ஈஸ்வரி அவர்களுக்கு விலையில்லா வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. திருமதி நூறுமா அவர்கள் விலையில்லா வீட்டு மனையை பெற்றுக் கொள்கிறார்கள். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பாக கலைஞர் கைலாகேஸ்வரி அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக ஊரக வளர்ச்சி மற்றும் அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் தரப்படுகிறது. தற்போது வீட்டு ஆணையை பெற்றுக் கொள்கிறார். கலைஞரின் கனவு இல்லம் வீட்டிற்கான ஆணையை பெற்றுக் கொள்கிறார் சித்ரா அவர்கள். ஆணையை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பில் திருமண உதவி தொகையை பெற்றுக் கொள்வதற்காக தற்போது சரஸ்வதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார அதிகாரம் அளித்து வளம் உண்டாக தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் அடையாள அட்டை உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ள சசிகலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் அழைக்கிறோம். நித்திய ஜோதி மகளிர் மருத்துவராயபுரம் கூட்டுறவுத்துறை சார்பாக கால்நடை பராமரிப்பு நடக்கிறோம். மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் வீடு திட்டம் சார்பாக வீட்டிலும் பயனாளிகளின் பங்களிப்புடன் கூடிய அனைவருக்கும் வீடு திட்டம் முதலமைச்சரை விரிவாக மேற்கொள்ள கௌசல்யா அவர்களை அழைக்கிறோம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக விபத்து நிவாரண நிதியை பெற்றுக்கொள்ள முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி பெற்றுக் கொள்வதற்காக தேவி அவர்களை மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலகம் சார்பாக கிறிஸ்துவ பணியை அன்புடன் அழைக்கிறோம். மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் சார்பாக திரவ எரிபொருளுடன் கூடிய தீர்ப்பு பெட்டியை பெற்றுக்கொண்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக இலவச தையல் இயந்திரம் பெற்றுக்கொள்ள அவர்கள் சமுதாய முதலீட்டு நிதி பெற்றுக் கொள்வதற்காக ஷானாஷ் வலிவுற்றோர் துணைப்பு நிதி மற்றும் அகத்துப்பள்ளி ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம்.
நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்